நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். புதுசா ஒரு அதிகாரி தாங்க களத்துல இறக்கியிருக்காங்க. அவரு பார்த்தா வந்த உடனே வந்து லிங்கத்துக்கு மேல வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ்கார் வந்து சொல்றாரு, "தயவுசெய்து இந்த இடத்த விட்டு எல்லாரும் கலைஞ்சு போங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம புவனேஸ்வரி அவங்க ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க, எங்களாலலாம் போக முடியாது. எவ்வளோ காசை வாங்கிட்டு நீங்கள் கதிரை வெளிய விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து எல்லா விதமே வந்து சட்டப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அவங்க வந்து ஜாமீன் வாங்கிட்டாங்க. அதனால வெளியில் விட்டுருக்கோம். அவ்வளோதான். மித்தபடி விசாரணைலாம் போய்க்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. வேற ஒரு ஆபீசர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா உயர் அதிகாரியெல்லாம் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. வந்த உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கார்த்தியோட அப்பா வந்து சொல்கிறாங்க, சார் என் பையனை வந்து 2 நாளாக காணோம், பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க காசை வாங்கிட்டு நாங்கள் சந்தேகம்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து கேஸ் கொடுத்துருந்தோம், அவனை வெளியில் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, சார் அவங்க ஜாமீன் வாங்கிட்டாங்க சார், அதனால் வெளியில் விட்டோம், இதில் என்ன இருக்குது சார், எல்லாமே சட்டப்படி தானே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த உயர் அதிகாரி வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அவங்க வந்து ஜாமீன் வாங்கியிருக்காங்க, ஜாமீன் வாங்கினா வெளியில் தான் போயிருக்காங்களே தவிர இந்த கேஸெல்லாம் முடிக்க மாட்டோம், விசாரணை வந்து இந்த ஆஃபீஸர் தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை சார் எங்களுக்கு இவர் வந்து பண்ணால் வேண்டாம், எங்களுக்கு வந்து இவரை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லிட்டு எதையுமே மாற்ற முடியாது, அதுக்குன்னு சில விதிமுறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் சார், எங்களுக்கு வந்து வேறு ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ்காரங்கெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. உள்ளே போயிட்டு எல்லா போலீஸ் அதிகாரியுமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி டக்குன்னு மாற்றிடுவோம், ஏன்னா வந்து க்ரௌடு அதிகமாகிடுச்சு, பிறகு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால் வந்து வேறு ஒரு ஆஃபீஸரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில் வந்து பேசிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து வேறு ஒரு நேர்மையான அதிகாரியை வந்து நான் நியமிச்சிருக்கேன், அவர் கண்டிப்பாக வந்து இதை வந்து சால்வ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள்லாம் போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அந்த புது ஆஃபீஸர் வர்றது வந்து நம்ம ரகுராம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சிருது. சிவராமுக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே கூப்பிட்டு போய் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ணே அண்ணே, இந்த கேஸை விசாரிக்க புதுசாக ஒரு ஆஃபீஸர்னு வரானே, அவர் பேர் குருன்னு ஏதோ சொல்கிறாங்க, அவர் வந்து இது வரைக்கும் விசாரித்த எல்லா கேஸையுமே வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காராம். அப்படி ஒரு ஆஃபீஸராம், நேர்மையான அதிகாரியாம், போலீஸ் வட்டாரத்திலே வந்து அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்தால் வரட்டும் சிவராம், இப்போ என்ன வந்தால் வந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம தப்பு பண்ணல, அவர் பாட்டில் விசாரிக்காரு, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து டவுட்டாக இருக்குது, எனக்கு என்னமோ அன்றைக்கி அண்ணியும் மாயாவும் தான் நைட்டு காணாமல் போனாங்க, ஆனால் கதிர் ரூமில் தானே படுத்திருந்தான், ஒருவேளை இவங்க மேலே டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம சிவராம் வந்து கேட்டுறாங்க. இங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இதையே பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. ஆனால் சிவராமுக்கும் டவுட் இருக்குது. அன்னைக்கு வந்து அண்ணியும் மாயாவும் அந்த இருட்டுக்குள்ளே வந்து எங்கே போயிட்டு வந்தாங்க, அதை அவங்கக்கிட்ட கேட்கவே முடியாது, கேட்டால் என்ன நினைப்பாங்க, ஆனால் எப்படி கேட்குறது, உறுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து சிவராமோட அம்மா வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வந்தால் சரிதான், நம்ம குடும்பத்தில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து அந்த புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுசாக வர ஆஃபீஸருக்கு. அந்த நேரத்தில் வந்து நம்ம கார்த்தியோட அப்பா வந்து கேட்காங்க, யோ எப்போயா வருவார் அந்த புது ஆஃபீஸரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஜீப்பில் வந்து ஜம்முன்னு இறங்குற மாதிரி தான் காட்டுறாங்க. இறங்கிட்டு விறுவிறுன்னு உள்ளே வராரு, வணக்கம் வைக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி அவங்க ஃபேமிலியெல்லாம். விறுவிறுன்னு வணக்கம் வச்சுட்டு அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவொடனே ஒரு ரவுடி வந்திருக்காங்க. யார் யாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஐயா இவன் வந்து பப்ளிக்கை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், 2 பேரை வந்து அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த ரவுடி வந்து, சார் வணக்கம் சார், கூடிய சீக்கிரம் வந்து எங்கள் அண்ணன் வந்து என்னை வெளியே எடுத்துருவார், இப்போயே நீங்கள் என்னை வெளியே விடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி உங்கள் அண்ணன் வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அண்ணன் வந்து வராரு. அவர் வந்து கட்சியில் இருக்கார் போல். போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, சார் எங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தால அது இவர் தான் வந்திருக்காரு பாருங்கள், கட்சியில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் வணக்கம் சார், புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் தானா, உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கட்சியிலேருந்து பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு பிறந்த பையனா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி பேசுகிறாரு போலீஸ்காரு. சார் எனக்கு பிறக்கலை, நம்ம பையனா, நமக்கு தெரிஞ்ச பையன்தான், அவனை வெளியில் விடுங்க, கூப்பிட்டு போகிறேன், அடுத்து என்னென்ன பண்ணணுமோ நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனதுக்கு வெளியில் விடணும், அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு.
உடனே அந்த ரவுடி வந்து சொல்கிறாங்க, "அதான் அண்ணன் சொல்கிறாருல விடுங்க சார்" அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா பேசுகிறாங்க. "ஏன்டா தப்பு பண்ணிவிட்டு தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பரம்பு கம்பு எடுத்து அடி வெளுன்னு வெளுத்துடுறாங்க. "தம்பி இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "யார்கிட்ட போய் சொல்ல போகிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "கட்சியில் போய் சொல்ல போகிறேன் மேலிடத்துல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீங்கள் யார்கிட்ட வேணால் சொல்லுங்கள், என் பேர் குருவரன், மறக்காமல் பேரை வந்து கரெக்டாக சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து வந்து நாங்கள் தான் கார்த்தியோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. புவனேஸ்வரி, கார்த்தியோட அப்பா எல்லாம். "இவர் யார்?" அப்படின்னு சொன்னோடனே, "இவர் வந்து எங்கள் சொந்தக்காரர் தான், எங்கள் ஃபேமிலி தான்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே லிங்கம் வந்து திருன்னு முழிக்காரு. லிங்கத்தையே முறைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த போலீஸ் அதிகாரி. லிங்கம் வந்து பயப்பட்டு, ஐயோ நம்ம மேலே வந்து இவர் இப்படி பார்க்குறாரே கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி உடனே வந்து அவங்க ரகுராம் அவங்க ஃபேமிலிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் போலீஸ் அதிகாரினா அதிகாரி தான், உடனே வந்து ஆக்ஷன் எடுக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு பின்னாடி போகிறாங்க. பார்த்தா அங்கே ரகுராம் வீட்டுக்கு போகிறாங்க. வெளியில் நின்றுக்கிட்டு உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ் அதிகாரி வந்து கேட்காங்க. "வாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. "நான் வந்து ரகுராமை பார்க்கணும்" அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. உடனே சிவராம் வந்து, "ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த போய் அண்ணனை கூப்பிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிவராம் வந்து ரகுராம் பார்க்க வராங்க. "அண்ணே அந்த புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருண்ணே, உங்களை பார்க்கணுமா, வருவீங்களாண்ணே" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் சிவராம் வந்து கிளம்பி வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நேருக்கு நேரம் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராமும் அதுக்கடுத்து போலீஸ் அதிகாரியும். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.